إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قالت إحداهما يا أبت استأجره إن خير من استأجرت القوي الأمين புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தாகட்டுமா. அல்லாஹ்வினுடைய ஸலாத்தும் ஸலாமும் அன்பும் வரணும் நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் ஃபுகஹாக்கள் ஷுஹதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. அல்லாஹ்வினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்தல்வானாக. வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்தல்வானாக. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்வா என்னும் இறையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் உதவி செய்தல்வானாக. கணியத்திற்குரியவர்களை பள்ளிக்கூடங்கள் திறந்திருக்கக்கூடிய காலங்கள் மருத்துவமும் கல்வியும் மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அவ்விரண்டும் ஒரு அரசாங்கம் அதை இலவசமாக முறையான தரமான கல்வியையும் தரமான சிகிச்சையையும் மக்களுக்கு கொடுப்பது ஒரு அரசினுடைய கடமை. ஆனால் இன்று அந்த இரண்டு துறையுமே ஒரு வியாபார துறையாக மாறி போயிருக்கிறது. அதில் நடக்கக்கூடிய பரீட்சைகளில் கூட பலவிதமான குளறுபடிகள் மோசடிகள். சமீபத்தில் நடந்து முடிந்த நீட் தேர்விலும் நீட் தேர்வினுடைய கொஸ்டின் லீக் ஆனதை தொடர்ந்து அதற்காக வேண்டி ரீஎக்ஸாம் நடத்த இருக்கிறார்கள். ஒரு எக்ஸாம் எழுதி முடித்த மாணவர்கள் அதிலே அவர்கள் பாஸ் ஆகி இருந்தால் அவர்கள் மீண்டும் எக்ஸாம் எழுத வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை அவர்களின் மீது உருவாக்கினால் அது அவர்களுக்கு உண்மையிலேயே மன உளைச்சலை ஏற்படுத்தும். ஏனென்றால் ஏற்கனவே பரீட்சை எழுதி பாஸ் ஆயாச்சு, இன்னொரு தடவை நீட் எக்ஸாம் எழுதணும் என்றார். இன்னைக்கு அரசியல்வாதிகள் தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சுட்டாங்க, இன்னொரு தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்றுக்குவாங்களா? எந்த காரணங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏனென்றால் அடுத்த தேர்தலில் தோற்போமா ஜெயிப்போமான்னு தெரியாது. அதே நிலைதான் மாணவர்களுடைய நிலை. ஆனால் சர்வ சாதாரணமாக கொஸ்டின் லீக் ஆகிவிட்டது என்ற ஒரு காரணத்திற்காக அது அரசு நிர்வாகத்தினுடைய குளறுபடிகளின் காரணமாக நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய தவறு. அதிலே நீ ரீஎக்ஸாம் என்று சொல்லும் பொழுது அதற்கு இப்பொழுது கொஸ்டின் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கொஸ்டின் லீக் ஆயிடுச்சு, இனிமேல் அப்படி ஆகக்கூடாது என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய ஏற்பாடு. யார் கொஸ்டின் எடுக்கிறாங்களோ அவங்கள 20 நாளைக்கு தனிமையில வச்சிருக்கிறாங்க. அங்க இருந்து அவங்க வெளியே வரக்கூடாது, அவங்க கையில மொபைல் இருக்கக்கூடாது, இன்டர்நெட் வசதி எதுவும் வைஃபை வசதி எதுவும் அவங்களுக்கு செய்து கொடுக்கப்படாது. அப்படி முழுமையாக முற்றிலுமாக தனிமையில் இருந்து, ஏனென்றால் 22 லட்சம் மாணவர்கள் நீட் எக்ஸாம் எழுதியிருக்கிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய வினோதமான ஏற்பாடு. அவர்களை முற்றிலுமாக உலகத்தை விட்டும் துண்டித்து வைத்திருப்பது போன்று 20 நாட்களுக்கு யாருடனும் எந்த விதமான தொடர்பும் கொள்ளக்கூடாது. அந்த கொஸ்டினை கொண்டு போய் பரீட்சை மையங்களுக்கு சேர்க்கக்கூடிய பொறுப்பு யாருக்கு? இந்திய விமானப்படைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இராணுவத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ 5 லட்சம் பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த தேர்தல் நடக்கக்கூடிய தேர்வு நடக்கக்கூடிய சமயத்திலே பாதுகாப்பில் இருக்கிறார்கள் என்று இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள். ஆனால் அதையும் மீறி நடக்கும் என்று தெரியாது. எவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் இருக்கு. திரும்பவும் அந்த தவறு நடந்துவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அந்த தேர்வு இன்னும் நடைபெறவில்லை, நீங்கள் நடத்தி இருக்கிறது. அதற்காக வேண்டி இவ்வளவு பெரிய ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? அங்கே இருப்பவர்கள் உள்ளே இருப்பவர்களை அதை செய்ய விடுகிறார்கள். அதற்கான நிர்வாக கோளாறுகள், அதற்குரிய பாதுகாப்பு குறைபாடுகள்,
இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அது நீட்ல மட்டுமல்ல, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீட்டினுடைய நிலத்தனமே இப்படி இருந்தால் மற்ற எக்ஸாமுடைய நிலை எப்படி இருக்கும்? பரீட்சை எழுதுபவர்கள் எப்படி எழுதுவார்கள்? அவர்கள் எப்படி வெளியேறி வருவார்கள்? அதுபோன்றுதான் சிபிஎஸ்இனுடைய பிரச்சனையும் சமீப காலமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இது விடைத்தாளை திருத்தக்கூடிய நிர்வாகத்தில் ஏற்பட்ட குளறுபடி. அதாவது சிபிஎஸ்இ பரீட்சை எழுதிய மாணவர்கள் அவர்களுடைய விடைத்தாள் திருத்தப்படுகிறது. அதற்காக ஒரு ஏற்பாடு OSM என்கிற முறையில, அதாவது ஆன்லைன் ஸ்கிரீன் மார்க்கிங் அப்படிங்கிற ஒரு முறையில பரீட்சை எழுதிய பேப்பர்களை எல்லாம் ஸ்கேன் செய்து திருத்துவதற்கு இலகுவாக இருப்பதற்காக, சீக்கிரம் திருத்த வேண்டும் என்பதற்காக அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆனால் அதில் வந்த மார்க்கை பார்க்கும் பொழுது மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இருந்தது பல பேருக்கும். ஏனென்றால் நாம் எழுதிய அளவுக்கு மார்க் மதிப்பெண் வரவில்லை. 4 லட்சம் மாணவர்களும் இதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள். எங்களுக்கு எங்களுடைய ஸ்கேன் செய்யப்பட்ட பேப்பர் திரும்ப வேண்டும் என்று பலரும் கோரிக்கை வைத்தார்கள். அதற்காக வேண்டி ரீடோட்டல் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும் கோரிக்கை வைத்தார்கள். அதற்கெல்லாம் அரசாங்கம் கட்டணம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்தது. அதிலே ஒரு மாணவர் கண்டுபிடித்திருக்கிறார், நான் எழுதிய பேப்பர், பரீட்சை பேப்பர் முதல் பக்கம் என்னுடையது, ஆனால் பின்னால் இருக்கக்கூடிய பக்கங்கள் நான் எழுதியது கிடையாது, நான் எழுதவில்லை, என்னுடைய பேப்பர் அல்ல. சில பேப்பர் ரொம்பவும் மங்களாகவே இருக்கிறது, அதை திருத்தவே முடியாது. இப்படிப்பட்ட பல குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கிறார். இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அதை ஆதாரப்பூர்வமாக அதை நிரூபிக்கவும் செய்கிறார்கள். உண்மையிலேயே எங்களுடைய பேப்பர் திருத்துவதிலே குளறுபடி நடந்திருக்கிறது என்று. ஆனால் யாரெல்லாம் இப்படியான குற்றச்சாட்டுகளை ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கிறார்களோ அவரை பற்றி சமூக வலைதளங்களில் சில பேர் எப்படி பரப்புறாங்க என்பதுதான் தேச விரோதிகள். இவர்கள் பாகிஸ்தானியர்கள். ரொம்பவே வருத்தப்பட்டு போனார்கள் அவர்கள். நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை தவறு என்று நிரூபிக்கிறோம், ஆனால் எங்களை தேச விரோதிகள் என்று சொல்கிறார்கள், பாகிஸ்தானை சார்ந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். இது போன்ற வார்த்தையை வைத்துத்தான் இந்த அரசாங்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது. யார் எதிர்த்தாலும் சரி, அரசை எதிர்ப்பவர்கள் தேச விரோதிகள் அல்லது பாகிஸ்தானியர்கள், அல்லது தங்களுடைய விளம்பரத்தை காட்டுவதற்காக ரீல்ஸ் உலகத்திலேயே இருப்பது, தங்களுடைய விளம்பரத்திற்காக வேண்டி நேருவை விட அதிகமாக நாங்கள் ஆட்சி செய்து விட்டோம், நாலு அதிகமான சாதனை படைத்து விட்டோம் என்ற ஒரு பெரிய விளம்பரப்படுத்துவது. ஆனால் அதற்கான நிலைப்பாடுகள் என்ன? ஏற்கனவே 2 கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் என்று சொன்னார்கள். ஆனால் வாலிபர்களுக்கு, பட்டதாரிகளுக்கு அப்படியான வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இல்லை. அதனுடைய தீர்வு என்ன? பக்கோடா போட்டு விட்டுக்கள், ஒரு நாளைக்கு 200 ரூபாய் வருமானம். அவர்களுக்கு பக்கோடா வியாபாரம் செய்வதற்குண்டான யோசனை தான் கொடுக்க முடிகிறதே தவிர அந்த கல்வித்துறையை சீர் செய்து வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதில்லை. அதைவிடவும் மிக மோசமானது என்னவென்று சொன்னால், சமீபத்திலே உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியே வேலையில்லாத பட்டதாரிகளை கேவலமாக கொச்சையாக பேசியிருக்கிறார். அவர்கள் காக்ரோச், கரப்பான் பூச்சிகள் போன்று செயல்படுகிறார்கள். அந்த காக்ரோச் என்கிற வார்த்தை உண்மையிலேயே இளைஞர்களை ஒரு பெரிய அளவிலே பாதித்தது. அந்த பாதிப்பை தங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொண்டார்கள். காக்ரோச் என்கிற பெயரை வைத்து கரப்பான் பூச்சி மக்கள் கட்சிங்கிற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். ஒரு கிண்டலாக ஆன்லைன்ல ஆரம்பித்த கட்சி இன்னைக்கு அதுதான் ட்ரெண்டிங்ல இருக்கு. காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் ட்ரெண்டிங்ல இருக்கு. சிஜேபியா பிஜேபியா என்கிற அளவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு அதை நிறுவியவர் அதையும் அப்படித்தான் சொன்னார்கள். இதெல்லாம் வெளிநாட்டுக்காரங்க செய்யறவங்க, இதெல்லாம் தேச விரோதிகள் செய்யறாங்க என்று. ஆனா நாங்களாம் தேச விரோதி இல்லை, உள்நாட்டுக்காரங்க தான்ங்கிறத கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஜெனரல் மன்றத்துல நிரூபித்து காட்டினாங்க. பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அந்த மைதானத்திலே கூடி எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். கல்வித்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்து, விலகவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்று. அதற்கான பேரையும் நீதிபதியிடமே கேட்டு வாங்கிக் கொண்டார்கள். நீங்கள் வைத்த பேர் கரப்பான் பூச்சி, அதே பேரை நாங்கள் வச்சுக்கிறோம் சொல்லி. இன்னைக்கு ட்ரெண்டிங்கே அதுதான் காக்ரோச். எங்க பார்த்தாலும் கரப்பான் பூச்சி பிரச்சனையாக. எப்படியாவது இவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்று. ஆனால் எதிர்காலத்தில் இவருடைய நிலைப்பாடுகள் எப்படி மாறும், எப்படி ஆகும் என்று தெரியவில்லை. ஆனாலும் ஒரு நீதிபதியினுடைய வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை இளைஞர்களை கேவலப்படுத்தக்கூடிய வார்த்தை. கல்வித்துறையை சரிப்படுத்துவதற்கு, வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்கு மாற்றமாக இது மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கி கொடுப்பதற்கிறது. இளைஞர்கள், படித்தவர்கள், அதிலும் குறிப்பாக சிபிஎஸ்இ போன்ற அதெல்லாம் பணக்காரங்க மட்டும்தான் படிப்பாங்க அந்த பாடத்திட்டத்தில். அப்படிப்பட்ட உயர்தரமான பாடத்திட்டம் என்று சொல்லப்படக்கூடிய சிபிஎஸ்இ கூட பெரிய பூதாகரமான பிரச்சனையை விளைத்திருக்கிறது.
அதை 19 வயது வாலிபர் அது என்ன நடந்திருக்கிறது, எப்படி செய்ய முடியும் என்பதை அவர் செயல்படுத்தியே காட்டிவிட்டார். அந்த வெப்சைட்டை ஹேக் செய்ய முடியும் என்று. அதாவது இது ஒரு தனியார் நிறுவனத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது பேப்பர் திருத்தக்கூடிய பொறுப்பை. அந்த தனியார் நிறுவனத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி பல நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது. மோசடியான முறையிலே பல நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டு அவர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 19 வயது வாலிபர் என்ன செஞ்சிருக்கார், அந்த வெப்சைட்டை உடைச்சிருக்கார், ஹேக் செஞ்சு காட்டியிருக்கிறார். இந்த OSM உடைய முறையில பேப்பர் திருத்தப்படுகிறது. இந்த வெப்சைட்டை எப்படி உடைச்சார், பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி உடைக்க முடியும், பாஸ்வேர்டு வேணுமே, பாஸ்வேர்டு இல்லாமல் எப்படி உடைச்சார், அவர் அதுக்கு சொல்றாரு இதை உடைக்க முடியும் என்று. அப்படித்தான் அந்த வெப்சைட்டை அமைக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமா ஒரு வீட்டுல நம்ம வீட்டை விட்டு வெளியே போறோம்னு சொன்னா, எங்கேயாவது பயணம் போறோம்னு சொன்னா வீட்டை பூட்டி ஒண்ணு சாவியை நம்மளே கொண்டு போவோம், அல்லது சாவியை பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு போவோம். அப்படி இல்லாட்டி பெரும்பாலும் பல வீடுகள் என்ன செய்வாங்க, வெளியே போயிட்டு உடனே வர்ற மாதிரி இருந்தா வீட்டு வாசல்லையே எங்கேயாவது வச்சுட்டு போவாங்க சாமி. அது ஷூ பாக்ஸா இருக்கும், செருப்பு வைக்கிற இடமாக இருக்கும். பொதுவாக மற்றவங்களுக்கு அது தெரியாது, வீட்டுக்காரங்களுக்கு அது தெரியும். யாராவது நம்ம போன பிறகு நம்ம வீட்டுல உள்ளவங்களே வருவாங்க, அவங்க வந்து திறந்து போகிறதுக்கு வசதியாக ஒரு இடத்த சொல்லியிருப்பாங்க, எப்ப இந்த இடத்துல சாவி இருக்கும் எடுத்து திறந்து கொள்ளாங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு இடம். ஆனால் மற்றவர்களுக்கு அது தெரியாது, மறைவான இடமாக இருக்கும், மறைவான இடமாக இருக்கும். அது மாதிரி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, வாசல் நிலைப்படியிலையோ அல்லது செருப்பு வைக்கிற இடத்துலையோ ஏதோ ஒரு இடத்துல மறைவாக வச்சிருப்பாங்க. அப்போ அந்த வீடு சம்பந்தப்பட்டவங்க, அந்த வீட்டிலே தங்குபவர்கள் யாராவது வந்தாங்கன்னா வந்து உடனே அந்த சாவியை எடுத்து திறந்து போயிடுவாங்க. திருட வந்தான், திருட வந்து தேடி தேடி பார்த்தான் அந்த சாவி எங்கேயாவது இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும் பொழுது அவன் பேரே அந்த சாவி சிக்கத்தான் செய்யும் இல்லையா. அவன் தேடி, மற்றவங்க தேட வேண்டிய தேவையில்லை, உடனே சாவி எடுத்துக்குவாங்க. ஆனா திருட வந்து தேடுறான், தேடும் பொழுது சாவி எப்படியாவது கிடைக்கலாம், கிடைச்சா திருடிச்சு போயிடுவான். அதே மாதிரி தான் இந்த வெப்சைட்டுடைய பாஸ்வேர்டு அங்கேயே இருக்கிறது. ஆன்லைன்ல பாஸ்வேர்டு எல்லோரும் எடுப்பது போட்டுதான் வச்சிருக்கிறார்கள். அந்த பாஸ்வேர்டை யார் வேணாலும் எடுத்துக் கொள்ளலாம். அதாவது தெரிந்தவர்கள், எப்படி வீட்டுல தெரிஞ்சவங்க வந்தா திறக்கிறாங்கல்ல, அது மாதிரி அதுக்கு சாதகமானவங்க யாராவது தங்களுடைய பேப்பரை மாற்றணும், மார்க் ஷீட்டை பேப்பர் ஷீட்டை விடைத்தாளை மாற்றி வைக்கணும் அப்படிங்கிற யோசனையில் இருப்பவர்கள் தெரிந்தவர்களாக இருந்தால் உடனே அவர்கள் அதை கையாண்டு அந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணி அவர்களை இதை மாற்றி அமைக்க முடியும். அதே போன்று இந்த வாலிபர் சொன்னார், நான் திருடர மாதிரி தேடி கண்டுபிடிச்சிட்டேன். தெரிந்தவர்கள் மட்டும் அந்த சாவியை எடுத்துருவாங்க, ஆனா அந்த பாஸ்வேர்டு அங்கேயே இருக்கிறதுனால நான் தேடி எடுத்து கண்டுபிடிச்சிட்டு அந்த பாஸ்வேர்டை எடுத்து OTPயும் கொண்டு வந்து அந்த ஆன்லைன் வெப்சைட்டை உடைச்சி காட்டியிருக்கிறார். இப்படித்தான் பாருங்க. இதன் மூலமாக யாருடைய மார்க் வேண்டாலும் மாற்றலாம், யாருடைய போன் நம்பரை வேண்டாலும் எடுக்கலாம். ஏனென்றால் இப்படித்தான் செட் செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய சிஸ்டமே அப்படித்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பெரிய மோசடி, இது திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய வேண்டுமென்றே செய்யப்பட்ட மோசடியாகத்தான் இருக்கும் என்று அவர் நிரூபித்து காட்டிட்டார். அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலும் கூட இதை ஓப்பனாக பேசியிருக்கிறார். பேசின பிறகு அந்த மாணவருடைய கோரிக்கையை ஏற்று CBSE தலைவரையே பணியிட மாற்றம் செய்திருக்கிறார்கள். இது அரசாங்கத்திற்கு, அந்த கல்வித்துறைக்கு மிகப்பெரிய வெட்கக்கேடு. ஒரு மாணவர், படிக்கக்கூடிய மாணவர் CBI செய்யாத, உளவுத்துறை செய்யாத மிகப்பெரிய வேலையை செய்து காட்டியிருக்கிறார். கல்வித்துறையில எவ்வளவு பெரிய மோசடி நடந்திருக்கிறது என்று அதை ஓப்பனாக வெளிச்சம் போட்டு காட்டிய பிறகுதான் அவர்களுக்கு CBSE தலைவரையே பணியிட மாற்றம் செய்ய வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது நாட்டினுடைய கல்வித்துறை என்றால் எப்படி இருக்கும். அப்ப கல்வி கற்றிருப்பவர்கள், படிப்பவர்கள் யாருக்கு வேணாலும் மார்க் போட்டுக்கலாம். மார்க் போடும் பொழுது இது மாதிரி உள்ள போய் நுழைஞ்சி எழுதாத பேப்பரை எழுதுற மாதிரி வச்சு அதுக்கு ஒரு மார்க்கை போட்டு வாங்கிட்டார். இப்படி வெளியே வர்றவங்க எப்படி இருப்பாங்க, வெளியே வந்து சேவை செய்ய வருபவர்கள் அவர்களுடைய திறமை எப்படி இருக்கும். இன்னைக்கு பாஸ் மார்க் எத்தனை, 35 மார்க் இல்லையா. இந்த 35 மார்க்கையே எப்படி 35 மார்க்கு முடிவு பண்ண, 100 மார்க் கொஸ்டின், 100 மார்க் கொஸ்டின் 35 மார்க் 40 மார்க் வாங்கிட்டா பாஸ். அது 100ல் ஒரு பங்கு மார்க் வாங்கிட்டா பாஸ் ஆகிடுவாரு. இது எப்படி வந்துச்சு, இதை உருவாக்குறது பிரிட்டிஷ்காரன். 1857 இந்தியாவின் மீது அவருடைய ஆதிக்கம் அவனுடைய கையில போச்சு. அப்ப என்ன செஞ்சா அவன் யோசிச்சா, 1858 மெட்ரிக் ஸ்கூல்ல பரீட்சை நடத்தணும், எப்படி பாஸ் மார்க் எப்படி முடிவு பண்றது அப்படின்னு அவன் ஒரு முடிவு பண்ணான். அதுக்கு என்ன முடிவு பண்ணாங்க, நம்ம நாட்டுல பாஸ் மார்க் 65 மார்க், பிரிட்டன்ல பாஸ் மார்க் இங்கிலாந்துல 65 மார்க். அவன் யோசிச்சான், இந்தியாவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு அறிவு கிடையாது, ஏன்னா நம்ம நாட்டுல இருக்கிறவன பாதி அறிவு தான் இங்க உள்ளவனுக்கு இருக்குதுன்னு முடிவு பண்ணான். எவ்வளவு திமிரு பாருங்க, எவ்வளவு தைரியம் இருக்கும்.
இந்திய நாட்டில் உள்ள மக்களுக்கு அறிவில்லை. நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற அறிவுல பாதி தான் இங்க உள்ளவனுக்கு இருக்குது. அதனால 65ல பாதி 32 மார்க்குன்னு முடிவு பண்ணான். பாஸ் மார்க் 32, அவன் முடிவு பண்ணது 32 தான். அதுக்கு பிறகு திருத்துறதுக்கு ஆசிரியர்களுக்கு சிரமமா இருக்குங்கிறதுனால 33 ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு சில வருஷங்களுக்கு பிறகு 35 ஆச்சு. நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட இன்னைக்கு வரையிலும் நம்மள அறிவில்லாதவன் பாதி அறிவுள்ளவன் சொல்லி எவன் மார்க் நிர்ணயம் பண்ணிட்டு போனானோ அதே 35 மார்க்கு தான் இன்னைக்கு வரைக்கும். அந்த 35 மார்க் வாங்கிட்டா பாஸ். 35 மார்க்கு 40 மார்க்லயே ஒருத்தர் பாஸ் ஆகி வர்றான்னு சொன்னா என்ன திறமையோட வர முடியும்? எப்படிப்பட்ட திறமையை, அதுலயும் இப்படி ஒரு மோசடி நடக்கும் பொழுது, இப்படியான மோசடிகள்லாம் நடக்கும் பொழுது எப்படி அவன் திறமையாளர்களாக வெளியே வர முடியும்? எந்த வகையிலையும் திறமையாளனாக மருத்துவர் வருவாங்க, பேருக்கு தான் டிகிரி இருக்குமே தவிர டிகிரிக்குள்ள ஒண்ணும் இருக்காது. மருத்துவர்கள் எல்லாம் அவங்க அனுபவத்தின் மூலமாக அனுபவப்பட்டு தான் சிகிச்சை செய்யறாங்களே தவிர படிச்சதை வச்சு ஆரம்பத்தில் அவங்க எப்படி சிகிச்சை செய்வாங்க? இப்படி பரிசு எழுதிட்டு வந்து எதையாவது படிச்சுட்டு எதையாவது எழுதிட்டு எப்படியாவது மார்க் வாங்கிக்கிட்டு மேல வந்து நிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்கும்? இருக்க வேண்டிய திறமை இருக்கிறன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 80 மார்க்காவது வாங்கணும். 100க்கு 80 மார்க்காவது மாத்தினாதான் அவன் படிச்ச படிப்புக்கு மரியாதை, படித்ததனுடைய அவனுடைய திறமை அவனுடைய இருக்கும். ஆனால் அப்படி இருக்காது, அந்த பொறுப்பும் இருக்காது. அப்படி பொறுப்பு இல்லாதவர்களுடைய கையில அதிகாரம் போகும் பொழுதுதான் இது மாதிரியான குளறுபடிகள்லாம் நடக்கும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், இன்ன செய்யற மனிதர்கள் தபிக்குல் அமீன். சுஹைப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம வீட்டுல வேலைக்கு வச்சுக்கலாம், நம்ம ஆடுகளை மேய்க்கிற பொறுப்பு அவருக்கு கொடுக்கலாம். அதுக்கு அவங்க சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இன்ன செய்யற மனிதர்கள் தபிக்குல் அமீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் கபி அல் அமீன், அவர் பலமுள்ளவர், சக்தி வாய்ந்தவர், நேர்மையானவர், அவர் நேர்மையாக நடக்கிறவர். இந்த 2 விஷயம் வேணும் ஒரு பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு. அந்த பொறுப்பை செய்வதற்கான வலிமையும் இருக்கணும், அவற்றை நேர்மையும் இருக்கணும். இந்த 2ம் இல்லைன்னு சொன்னா எந்த காரணம் கொண்டும் அந்த துறை நேர்மையாக இயங்காது. அந்த துறை மோசடியின் பேரில் தான் இயங்கும். தங்களுக்கு சாதகமானவர்களுக்குத்தான் திட்டம் தீட்டுவார்களை தவிர நடுநிலையாக நேர்மையாக முன்னேறி வருபவர்களுக்கு அங்கே ஒன்றுமே இருக்காது. அது கபியில் அமீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அதைத்தான் சொன்னார்கள், இன்னி ஹபீபுன் அலீம், நான் எல்லாவற்றையும் பேணி பாதுகாக்கக்கூடியவன், எனக்கு நிர்வாக திறமை இருக்கிறது, அதனுடைய திறமையும் எனக்கு தெரியும். இதையெல்லாம் சொல்லித்தான் ஆட்சிக்கு வந்தார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மைகளை கொண்டுதான் நிர்வாகம் செய்யும் பொழுதுதான் அதிலே நேர்மையான நிர்வாகத்தை பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் அங்கே நேர்மையான நிர்வாகத்தை பார்க்க முடியாது. சொன்னாங்க, தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒரு அதிகாரம் ஒப்படைக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் கியாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இன்னைக்கு கல்வித்துறை இவ்வளவு மோசமாக மாணவர்களுடைய இப்பவே 40 மார்க் வச்சு 35 மார்க்லயே பல அரியர் இருக்குது. நம்ம 70 மார்க் 80 மார்க்னு சொன்னா எப்படி அவங்க படிச்சு வருவாங்கன்னு தெரியாது. பேப்பர் திருத்துற முறையும் கூட அவ்வளவு நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் என்று எல்லா விதமான முறையிலும் வலியுறுத்தியும் பெரிய மோசடிகள் நடக்கிறது என்று சொன்னால், சரியத்தை பொறுத்தவரையிலும் மார்க்கத்தை பொறுத்தவரையும் உலகத்திலே கியாமத்திலே மிகப்பெரிய பரீட்சை பேப்பருக்கான திருத்தம் அங்கு நடக்கும். அல்லாஹ் சொல்லுவான் குர்ஆனிலே, வனதஉல் மவாசீன் அல்-கிஸ்த லியௌமில் கியாமத்தி ஃபலா துظلم نفس شيئا وإن كان مثقال حبة من خردل أتينا بها. கியாமத்து நாளிலே நாம தராச வைப்போம். ஒரு இம்மி அளவுக்கு கூட யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டோம். ஒரு கடுகு அளவுக்கு நன்மை செய்திருந்தால் கூட அதையும் கொண்டு வருவோம். யாரும் யாருடைய கேள்விக்கு பதில் அங்கே மோசடி என்பது இருக்காது. நன்மை செய்திருந்தால் ஒரு இம்மி அளவுக்கு செய்திருந்தால் கூட அந்த ஒரு கடுகளவுக்கான நன்மையான காரியத்தை செய்திருந்தாலும் கூட அல்ல அந்த நன்மையும் கொண்டு வருவான், அதற்கான கூலியையும் கொடுப்பான். நம்முடைய கணக்கில எந்த குளறுபடியும் இருக்காது, நேர்மையாக இருக்கும், நாமே போதுமானவர்கள். அதற்கு கியாமத்தினுடைய நிலைமையை பற்றி இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான். அல்லாஹ் சில சமயங்கள்ல சில நேரங்கள்ல கியாமத்திலே மக்சர்ல அவனுடைய ஆமால் நாம அவங்க எதை கொடுத்துருவான். இப்படி நம்ம பேப்பரை நமக்கு எதை கொடுத்துட்டா, நம்ம எழுதுன பேப்பரை நீயே திருத்திக்கப்பான்னு சொல்லி பரிச மாணவர்களுக்கு எதை கொடுத்து நீங்களே திருத்தி மார்க் போட்டுக்கோங்க. அது எப்படி இருக்கும்? அது வித்தியாசமா இருக்கும். அது வேறமா அது பேர் எப்படி வேணாலும் மார்க் போட்டுக்கலாம். ஆனா கியாமத்திலே அல்லாஹ்வுத்தாலா ஆமால் நாமாவை அவங்க இதையே கொடுப்பான். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக யௌம அலைக ஹஸீபா. உன்னுடைய ஆமால் நாமாவை நீனே படிச்சுக்க, என்ன இருக்குதுங்கிறது உனக்கு தெரியும், நீனே பார்த்துக்கொள், நீனே கணக்கு போட்டுக்கொள், நீனே மார்க் போட்டுக்க.
அங்க எந்த மாற்றமும் செய்ய முடியாது, எந்த குளறுபடியும் செய்ய முடியாது. அவன் நேரடியாக என்ன அமல் செய்தாலும் அங்கே பதிவாகி இருக்கும். அதிலே அவன் ஏதாவது குளறுபடி செய்தால் அவனுடைய கை பேசும், அவனுடைய வாய் பேசும், அவனுடைய கண் பேசும், அவனுடைய கால் பேசும், அவனுடைய ஒவ்வொரு உறுப்பும் சொல்லும் அவன் செய்த நன்மையை பற்றியும் தீமையை பற்றியும். கியாமத்திலே அவ்வளவு நேர்மையான ஒரு தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய நாள் தான் அல்லாஹ் தஆலா சொல்வான், மாலிகி யௌமித்தீன். உண்மையான நியாயமான நேர்மையான தீர்ப்பு வழங்கப்படக்கூடிய ஒரே நாள் கியாமத்தில் மட்டும்தான். உலகத்திலே யாருக்கு இரையச்சம் இருக்கிறதோ, அல்லது யார் நேர்மையாக இருக்கிறார்களோ, அல்லது நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அவர்களால் மட்டும்தான் நேர்மையான சரியான நிர்வாகத்தை கொடுக்க முடியும்.